ஓம் சாந்தி. சாக்கார முரளி பாப்தாதா மதுபன் சிவபாபானுடைய மகா வாக்கியம். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏன்? நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏன்? இரண்டாவது கேள்வி: யாசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களிடம் இருக்க முடியாது. யாசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களிடம் இருக்க முடியாது என்று பாபா ஏன் கூறுகிறார்? யாசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களிடம் இருக்க முடியாது என்று பாபா ஏன் கூறுகிறார்? மூன்றாவது கேள்வி: வேறு யாராலும் சொல்லித்தர முடியாத விஷயத்தை தந்தை வந்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அதன் மூலம் நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? வேறு யாராலும் சொல்லித்தர முடியாத விஷயத்தை தந்தை வந்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அதன் மூலம் நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? நான்காவது கேள்வி: தந்தை எப்பொழுது வருகிறார்? தந்தை எப்பொழுது வருகிறார்? அஞ்சாவது கேள்வி: யார் மாஸ்டர் சர்வசக்திவான்? யார் மாஸ்டர் சர்வசக்திவான்? fill in the blanks. First, காமதேனுவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனைவரின் டேஷ் பூர்த்தி செய்பவர்கள். காமதேனுவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனைவரின் டேஷ் பூர்த்தி செய்பவர்கள். இரண்டாவது, தந்தையை அறியாத காரணத்தினால் டேஷ் ஆகிவிட்டுள்ளார்கள். தந்தையை அறியாத காரணத்தினால் டேஷ் ஆகி விட்டுள்ளார்கள். மூன்றாவது, நீங்கள்தான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து டேஷ் அடைய வேண்டும். நீங்கள்தான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து டேஷ் அடைய வேண்டும். நான்காவது, புத்தி பலத்தினால் டேஷ் ஏற வேண்டும். புத்தி பலத்தினால் டேஷ் ஏற வேண்டும். அஞ்சாவது, சக்தி இருந்தது என்றால் டேஷ் அதை செய்யும் டேஷ் மற்றும் கொடுங்கள். சக்தி இருந்தது என்றால் டேஷ் அதை செய்ய முடியும், டேஷ் மற்றும் கொடுங்கள். ஆறாவது, டேஷ் ஆக வேண்டுமென்றால் பிராமண ஆத்மாக்களின் டேஷ் ஆக வேண்டும் என்றால் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் மூலம்
தன்னுடைய நிலையை டேஷ் ஆக்குங்கள். டேஷ் ஆக வேண்டும் என்றால் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் மூலம் தன்னுடைய நிலையை டேஷ் ஆக்குங்கள். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏன்? பாபா சொல்றார், ஏனெனில் உங்களுக்கு முன்னால் சுயம் தந்தை இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆகையால நீங்க யாரு? மிகவும் அதிர்ஷ்டசாலி. வெறும் அதிர்ஷ்டசாலி கிடையாது, மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இரண்டாவது கேள்வி, யாசிக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களிடம் இருக்க முடியாது என்று பாபா ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் தந்தை சங்கம யுகத்தில் உங்களை காமதேனுவாக ஆக்கியுள்ளார். ஏனென்றால் தந்தை சங்கம யுகத்தில் உங்களை காமதேனுவாக ஆக்கியுள்ளார். மூன்றாவது கேள்வி, வேறு யாராலும் சொல்லித்தர முடியாத விஷயத்தை தந்தை வந்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அதன் மூலம் நீங்கள் என்ன ஆகிறீர்கள்? தந்தை வந்து ராஜயோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதன் மூலம் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறீர்கள். நாலாவது கேள்வி, தந்தை எப்பொழுது வருகிறார்? பாபா சொல்றார், நான் வருவதே என்னுடைய நேரத்தில், நான் வருவதே என்னுடைய நேரத்தில் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் சங்கமயுகத்தில் தான் வருகிறேன் என்கிறார். கூப்பிட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? பாபா சொல்றார், நான் வருவதே என்னுடைய நேரத்தில் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன் என்கிறார். அஞ்சாவது கேள்வி, யார் மாஸ்டர் சர்வசக்திவான்? அட்டென்ஷன் மற்றும் செக்கிங். அட்டென்ஷன்னா கவனம் மற்றும் சோதனை செய்யும் விதியின் மூலம் வீணானவற்றின் கணக்கை முடித்துவிடக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். அட்டென்ஷன் மற்றும் செக்கிங் செய்யும் விதியின் மூலமாக வீணானவற்றின் கணக்கை முடித்துவிடக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், காமதேனுவின் குழந்தைகளாகிய நீங்கள், காமதேனுவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனைவரின் டேஷ் பூர்த்தி செய்பவர்கள். காமதேனுவின் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனைவரின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்பவர்கள். மனசனுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவங்க யாரு? நீங்க தான். அவங்க தான் காமதேனு. இரண்டாவது, தந்தையை அறியாத காரணத்தினால் டேஷ் ஆகிவிட்டுள்ளார்கள். தந்தையை அறியாத காரணத்தினால் அனாதைகளாக ஆகிவிட்டுள்ளார்கள். மூன்றாவது, நீங்கள் தான் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து டேஷ் அடைய வேண்டும். நீங்கள் தான் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நான்காவது, புத்தி பலத்தினால் டேஷ் ஏற வேண்டும். புத்தி பலத்தினால் நினைவின் ஏணியில் ஏற வேண்டும். அஞ்சாவது, சக்தி இருந்தது என்றால் டேஷ் அதை செய்ய முடியும், டேஷ் மட்டும் கொடுங்கள். சக்தி இருந்தது என்றால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும், கவனம் மட்டும் கொடுங்கள். ஆறாவது, டேஷ் ஆக வேண்டும் என்றால்
பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் மூலம் தன்னுடைய நிலையை டேஷ் ஆக்குங்கள். ராஜரிஷி ஆக வேண்டும் என்றால் பிராமண ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் மூலம் தன்னுடைய நிலையை தடையற்றதாக ஆக்குங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.